வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்மகிட்ட ஒரு பெண் ஜாதகர் அவருடைய கேள்வி பதில் சம்பந்தப்பட்ட ஜாதக தீர்வு தான் இந்த பதிவு. அவர் என்ன கேட்டிருந்தார்னா, அவருடைய பிறந்த தகவல் அடிப்படையில் அவருடைய ஜாதகம் எதிர்கால பலன்கள் எப்படி இருக்கும், அதேபோல் அவர் அடிக்கடி பயணம் செய்யும் பொழுது பாம்பு குறுக்கிடுகின்றது, பாம்பு அதிகமாக பார்க்கக்கூடிய அம்சம் தெரிகின்றது, அது சார்ந்த விபத்துகளும் ஏற்படுகின்றன. இது ரொம்ப கஷ்டமாகவும் கவலையாகவும் மனக்குழப்பங்கள் இருக்கின்றது. இது சார்ந்த தீர்வு தான் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். நிச்சயமாக அது தொடர்பாக தீர்வுகளை அவர் சார்ந்த தசாபக்தி அமைப்புகள், நவாம்சம், ராசி கட்டம், கிரக அமைப்புகளை பொறுத்து நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். பாம்பு என்றாலே அது ராகு கேது தொடர்பை குறிக்கின்றது. ராகு என்றால் அது பாம்பின் உடல் அமைப்பையும் மனித தலை அமைப்பையும் கொண்டிருக்கின்றது. கேது என்றால் அது பாம்பின் தலை அமைப்பையும் மனித உடல் அமைப்பையும் பெற்றிருக்கின்றது. இது இரண்டு நிலைகளாக உள்ளன. நிச்சயமாக இந்த ராகு கேது தொடர்பான தசாபக்தி அமைப்புகள் செய்யும்போது ஒருத்தருக்கு அதிகமாக இந்த பாம்பு தொடர்புகள் மட்டும் இல்லாமல் சிலருக்கு விலங்குகள், பெட் அனிமல்ஸ், நம்ம கிராமப்புற பகுதிகளில் வில்லேஜில் இருக்கவங்களுக்கெல்லாம் அதிகமாக இந்த பாம்பு இது போன்ற பிராணிகள் தென்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அதே இப்போ டவுன் சிட்டியாக கல்ச்சர் மாறிக்கிட்டு வரதுனால டிரான்ஸ்ஃபர்மேஷன், சிவிலைசேஷன் அடிப்படையில் இன்றைக்கி அது இல்லைன்னா கூட அது தொடர்பான ஒரு காணொலிகள், வீடியோ காட்சிகள், டிவியில் ப்ரோக்ராம்ஸ் இது எப்படியாவது அவர்கள் ஒரு பந்தம் இருந்துகிட்ருக்கோம். சிலர் வீட்டில் ஆடு, மாடு, கோழி பண்ணைகள் வளர்ப்பாங்க. இது ராகு கேது தொடர்பு இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா விலங்குகள் தொடர்பு ஈஸியாக கனெக்ட் ஆகும். இப்போ எல்லார் வீட்லேயுமே நாய் இருக்குது. நாய்ங்கிறது என்ன, பைரவர், அதுவும் ஒரு ராகு தொடர்புடைய ஒரு அனிமல் தான். இது விலங்குகள் தொடர்பு அதிகமாக இந்த ராகு கேது தொடர்பு வரும்பொழுது தென்படும். அதேபோல் இந்த குருவும் கேதுவும் சேரும் பொழுது அதிகமாக அவர்கள் விலங்குகள் மற்றும் இயற்கை சார்ந்த அதிக பெரியவர்களாக இருப்பார்கள். அதேபோல் இந்த சூரியனும் கேதுவும் சேரக்கூடிய அமைப்பு, சூரியனும் ராகுவும் சேரக்கூடிய அமைப்புலாம் இது விலங்குகள் சம்பந்தப்பட்ட அதிகமான கனெக்டிவிட்டி இருக்கும். பட் இவர்கள் ஆபத்துக்கு, பிரச்சனைக்கு காரணமாக அமைகின்றார்கள் என்றால் கிடையாது. பொதுவாக நாம் வாழக்கூடிய சூழல் மாறிக்கொண்டு வருகின்றது. அனைத்துமே மனிதர்களை சார்ந்தே இயங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுகின்றது. இயற்கையை அழிக்கின்றோம். ஒரு விலங்குகள், பிராணிகள் அந்த காலத்தில் அவர்களுக்கான இருப்பிடம் இருந்தது. வனம், காடு போன்ற பகுதியில் தேவையான குடிநீர், அவர்களுக்கு தேவையான கட்டமைப்பு அனைத்தும் இருந்ததனால் அவர்கள் மனிதர்களை தொந்தரவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அதையெல்லாம் அழித்துவிட்டு சிவிலைசேஷன் என்ற பெயரில் நம் வீடு போன்ற நிறைய கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. பொதுவாக விவசாய நிலங்கள் இவை எல்லாம் அழிந்து கொண்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தேவையான இருப்பிட வசதிகள் மற்றும் தேவையான உணவு கிடைக்காத பட்சத்தில் அவர்கள் இது வெளியில் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஏற்படுகின்றன. அதே நேரம் சில நச்சுத்தன்மை பந்திய பாம்பு போன்ற விலங்குகளினால் நாம் சற்று கவனமாகவே கையாள வேண்டும். ஆனால் விலங்குகள் சார்ந்த அடிப்படை வசதிகளையும் அவர்களை தொந்தரவு செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் நம்மளோட வாழ்வியல் கட்டமைப்பில் ஏற்படுத்திக் கொள்வது மிக மிக சாலச்சிறந்ததாக இருக்கும். சரிங்க, இவருடைய ஜாதக அடிப்படையில் ராகு பாம்பு இது தொடர்பு இருக்குது தெரியுது. அதே நேரம் ராகு தான் அவருடைய விபத்துக்கு காரணமாக, மன உளைச்சலுக்கு அதுதான் காரணமாக அப்படின்னா, ராகு கேது இருந்தாலே மன உளைச்சல் இருக்க தான் செய்யும். மன உளைச்சல் கிடையாது, அது மனதின் ஒரு புரியாத நிலை. ராகு கேது இரண்டுமே. இப்போ கேதுன்னா ஆன்மீக உயர் ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க. உயர் ஞானம்னா என்னென்னா, நம்ம ஒரு இன்னசென்ட்டாக இருப்போம். அந்த இன்னசென்ஸை தெளிவுபடுத்தி நம்ம வாழ்க்கையின என்ன அனுபவத்தை என்னென்னு காமிக்கிறது இந்த கேதுவாக இருக்கும். ராகுங்கிறது தன்னை இந்த வேலையை புரிந்து கொண்டு பிறரை சார்ந்து தன்னை மேம்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய மனத அளவில் இயங்கக்கூடிய கிரகங்கள் தான் இது ரெண்டுமே. அதிக அளவில் மனதளவில் இயங்கக்கூடிய கிரகம். இந்த இரண்டு கிரகங்களும் சார்ந்த அமைப்பு இருப்ப இது நிச்சயமாக இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளனதான். அதே நேரம் அவர்கள் விபத்து ஏற்படுவதற்கு இது காரணமாக அமைகின்றதா என்றால், விபத்து என்பது ராகு கேது தொடர்பு மட்டும் கிடையாது. அது 6ஆம் இடம் சார்ந்து, மறைவு ஸ்தானங்கள் 8ஆம் இடம் சார்ந்து, 12ஆம் இடம் சார்ந்து எல்லாம் பார்க்க வேண்டும். அதன் அடிப்படையிலேயே ஒருத்தருக்கு விபத்து பிரச்சனைகள் இருக்கின்றனவா என்பது தென்படும். ராகு கேது தான் ஒரு பிரச்சனை காரணமாக அப்படின்னா கிடையாது. ராகு கேது சார்ந்து ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா அவர்களுக்கு நல்ல பிரமாண்டமான அமோகமான பலங்களை தரக்கூடிய வலிமை தெரிஞ்சவர்களாகவே இந்த ராகு கேது இருப்பார்கள். ராகு கேது பற்றிய புரிதல் உங்களுக்கு வேணும். மனதை கையாளக்கூடிய திறனும் பக்குவமும் இருக்கும் பட்சத்தில் இந்த ராகு கேது அமோகமான பலன்களை கொடுப்பார்கள். பொதுவாக இந்த ராகு கேது நல்லா இருந்தால் தாங்க நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வணிகம் சார்ந்த, உயர் வணிகம் சார்ந்த, அரசியல் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த, வெளிநாடு சார்ந்த தொடர்புகள்லாம், குறிப்பாக தங்கம் இது போன்ற உயர் வணிகப் பொருட்கள் சார்ந்த அமைப்புகளில், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் சார்ந்த அமைப்புகள்லாம் நீங்கள் சாதிக்கணும்னா, ஷேர் மார்க்கெட் போன்ற அமைப்புகளை சாதிக்கணும்னா இந்த ராகு அமைப்புகள் நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும். அதேபோல் கேது அமைப்பு தான் உங்களுக்கு கலைத்துறை, ராகு கலைத்துறை, ரெண்டுமே கலைத்துறை சார்ந்து இது போன்ற அமைப்புகள் எல்லாம் அது தனியாக இருக்கிறதை காட்டிலும் ஒரு கிரக செயற்கையோடு இருக்கும் பட்சத்தில் அவர்கள் நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுப்பார்கள். இருப்பினும் அவர்கள் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யும். அதை எப்படி உபயோகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது முக்கியம். நான் நிறைய ஜாதகத்தை பார்த்திருக்கின்றேன். இவர்கள் செயற்கை அமைப்பு உள்ளவர்கள் நன்றாக சாதித்து வல்லமை பொருந்தியவர்களாக உயர்நிலையில் இருப்பவர்களாக இருக்கின்றார்கள். இப்போ இவருடைய ஜாதகம் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவருடைய நவம்சம் ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. எது அவருக்கு இது போன்ற பிரச்சனைகளை கொடுக்கின்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா கிளாம் லக்னத்தில்
பிறந்திருக்கின்றார். மித்திரன் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றார். அவர் பிறக்கிறப்ப சூரியன் திசை 3 வருட காலம் 11 மாதம் இருப்பு இருந்திருக்கின்றது. இவருடைய நவம்சம் சார்ந்து பார்க்குறப்ப இவர் லக்னத்தில் சந்திரனும், 2ஆம் இடத்தில் புதன் குருவும், 3ஆம் இடம் மாந்தி, 4ஆம் இடம் சனியும், 5ஆம் இடம் கேதுவும், 6ஆம் இடம் சூரியன் செவ்வாய் சுக்கிரன், 11 ராகு இருக்கக்கூடிய அமைப்பு. இவருக்கு நவம்சத்தை பார்க்குறப்பே ஒரு அம்சம் புலப்படுது, தெளிவாக தெரிகின்றது. நவம்சம் அமைப்பு அவருக்கு சிறப்பாக இல்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. 7ஆம் அதிபதி லக்னம் வருகின்றார். 6ஆம் அதிபதி 6ஆம் இடம் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருக்கின்றது. 6ஆம் அதிபதி 2ஆம் இடம், 8ஆம் அதிபதி சூரியன் 6ஆம் இடம், 9ஆம் அதிபதியான புதன் 2ஆம் இடம், 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி எல்லாம் 6ஆம் இடம் சார்ந்து வருவது அவ்வளவு சிறப்பான அமுகமான அமைப்பு கிடையாது. அதேபோல நான் முன்பே குறிப்பிட்டிருந்தேன், ஒருவருடைய மன உளைச்சல் சார்ந்த அமைப்புக்கு அவருடைய லக்னாதிபதியை பார்க்க வேண்டும், அவருடைய 9, 10ஆம் அதிபதிகளையும் பார்க்க வேண்டும். அதன் அடிப்படையில் இவருடைய லக்னாதிபதியான சனி நீச்சலாக இருக்கக்கூடிய அமைப்பு வலுப்பருந்திய அமைப்பாக இல்லை. நவம்சம் சற்று பிரச்சனைக்குரிய அமைப்பாக இருக்கின்றது. ஆனால் ராசிக்கட்டம் ஒரு குறிப்பிட்ட இளமை காலத்தில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணியிருப்பார். ராசிக்கட்டம் சார்ந்த முழுமையான பலங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதன் அடிப்படையில் ராசிக்கட்டத்தில் அவர் லக்னம் துலாம் லக்னத்தில் பிறந்திருக்கின்றார். அதேபோல கன்னி ராசியில் பிறந்திருக்கின்றார். லக்னத்தில் மாந்தி இருக்கக்கூடிய அமைப்பு, 3ஆம் இடம் ராகு, 4ஆம் இடம் சனி வக்ரமாகவும், 9ஆம் இடம் சூரியன் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பு. நான் முன்பே குறிப்பிட்டிருந்தேன், இந்த கேதுவுடன் குரு சேரும் பொழுதோ, கேதுவுடன் சூரியன் சேரும் பொழுதோ அவர்களுக்கு இது போன்ற விலங்குகள் தொடர்பு அதிகமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. சூரியன் கேதுங்கிறது ஒரு உயிராற்றல் தன்மை பொருந்தியவர்களாக இருப்பார்கள். எதையும் பார்த்தீங்கன்னா அவர்களெல்லாம் கடவுளின் அர்ப்பணிப்பு குணம் சார்ந்து விளங்க வேண்டும். சூரியன் அப்படின்னாலே உங்களுக்கு சிவபெருமான் குறிக்கக்கூடியதாக இருக்கும். வழிபாடு அதிகமாக செய்ய வேண்டும். இறை நம்பிக்கை நாட்டம், இறை ஆற்றல் பொருந்தியவர்களாக இருப்பார்கள். இவர்களெல்லாம் அதிகமாக அர்ப்பணிக்கக்கூடிய, சரணாகதி அடையக்கூடிய தன்மை பொருந்தியவர்களாக இருப்பார்கள். புதன் குரு 9ஆம் 10ஆம் இடம் சார்ந்து வருகின்றது. குரு இங்க 3ஆம் அதிபதி உச்சமாக புதனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடம் சார்ந்து சுக்கிரன் செவ்வாய், 12ஆம் இடம் சந்திரன் நிகழக்கூடிய அமைப்பு இருக்கு. இதில் அவருக்கு கேது புஷ்கர நவம்ச நட்சத்திர சார அமைப்பு பிறந்திருக்கின்றது. அதேபோல் இவர் நல்ல சிந்திக்கின்றன், அறிவுத்தன் பொருந்தியவராக, தன்னுடைய மனநிலையை சமநிலை செய்து கொள்ளக்கூடிய தன்மை பொருந்தியவராக இருப்பார். அடுத்தவருடைய மனநிலையை பார்த்து அதன் அடிப்படையில் தன்னை சமன்படுத்தக்கூடிய தன்மை பொருந்தியவர். அதுபோல ஆடை அலங்கார கலை ஆபரண பிரியராக இருப்பார். உயர் இலக்கு லட்சியங்கள் கொண்டு செயல்படக்கூடிய தன்மை பொருந்தியவராக இருப்பார். இது சிறப்பான ஒரு ராசிக்கட்ட அமைப்பு நவம்சத்தை காட்டியும் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. நவம்சத்துக்கு சுத்தமாக எதிர்ப்பதமாக இருக்கக்கூடிய ராசிக்கட்டம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சந்திரன் 12 வரக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் இவருக்கு மற்ற அமைப்புகள் எல்லாமே சிறப்பாக யோகமான அமைப்பை பொருந்தியதாக ராசிக்கட்டம் இருக்கின்றது. இவருடைய ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் இவருக்கு நல்ல உயர் வணிகம், செல்வாக்கான பொருளாதார மிக்க வாழ்க்கை வாழ்வதற்கான அரசு சார்ந்த அமைப்புகள் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. சற்று தள்ளி இருக்கும் அமைப்பு, பிறந்த இடத்திலிருந்து தள்ளி இருக்கக்கூடிய அமைப்பு, இல்லைனா உயர் வணிகம் சார்ந்த முதலீடுகள் சார்ந்து இயங்கும் பட்சத்தில் அரசியல் சார்ந்த அமைப்புகள், சினிமா, மாடலிங், இது போன்ற உயர் வர்த்தகம் சார்ந்த அமைப்புகள், வெளிநாடு தொடர்புகள் இருக்கும் பட்சத்தில் இவர் சிறப்பாக சாதிப்பதற்கான வல்லமை பொருந்திய ஒரு ஜாதகராகவே இருக்கின்றார். விளையாட்டு சார்ந்த அமைப்புகளையும் சாதிக்கக்கூடிய தன்மை பொருந்திய ஒரு கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார். விளையாட்டு மட்டுமில்லை, கலை, திறன், நடனம், இது போன்ற உடல் மொழிகளால் செயல்படக்கூடிய தன்மை ஆட்சி பொருந்தியவராக இருப்பார். அதேபோல் நல்ல அறிவுத்திறன் பொருந்தியவராக புதன் குரு சேர்ந்த சேர்க்கை அமைப்பு இருக்குது. நல்ல பேங்கிங் செக்டார்ஸ் இது போன்ற அமைப்புகள்லாம் சிறந்து விளங்க முடியும். 3ஆம் அதிபதியான குரு 10ஆம் இடத்திலிருந்து வரக்கூடிய உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஐடி ரிலேட்டடாக செயல்பட முடியும். கம்யூனிகேஷன், டீச்சிங், இது போன்ற பேச்சு சார்ந்த தகவல் தொடர்பு, தொழில்நுட்பம் சார்ந்த அமைப்புகள்லாம் இவர் நிச்சயமாக சிறந்து விளங்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர். இவருடைய லக்னாதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் இடத்திலிருந்து வருவது, இவருடைய 9ஆம் அதிபதி புதன் 10ஆம் இடத்திலிருந்து வருவது, 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்திலிருந்து 11 அதிபதி 9ஆம் இடத்தில் எல்லாமே சிறப்பான அமோக பலன்களை பெற்ற ஜாதகம். இவருடைய 10ஆம் அதிபதியான சந்திரன் நீச்சமாக சந்திரன் அதனில் மரக்கூடிய அமைப்பு சில பிரச்சனைகளை தாமத தடை அமைப்புகளையும் கொடுத்தாலும் கூட மற்றபடி வேறு அமோகமான ஜாதகம் தான். கொஞ்சம் மானியா சம்பந்தப்பட்ட பிரச்சனை அமைப்புகள் அல்லது அவர் சார்ந்த பிரிவு அமைப்புகள், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. மற்றபடி எல்லாமே ஒரு வல்லமை பொருந்திய ஜாதகராகவே இருக்கின்றார். நல்ல உயர்நிலை அடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் நன்றாகவே உள்ளன. சரி, இதற்கு எதனால் இந்த பிரச்சனைகள் வருகின்றன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவருடைய தசாபதிகள் தான் இதை தீர்மானிக்கக்கூடிய அம்சம் புரிஞ்சதாக இருக்கும். கேள்வி தொடர்பு இருக்கிறதுனால இவருக்கு விலங்கின தொடர்புகள் இருக்க தான் செய்கின்றது. இவருக்கு நவம்சத்தை காட்டியும் ராசி கட்டத்தை காட்டியும் நவம்சம் தான் இவருக்கு ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்பாக இருந்திருக்கின்றது. அதனால் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு இருக்கும். இவர் தெளிவான ஒரு சிந்தனை பெற்ற பிறகு அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. பெரிய அளவில் பிரச்சனைகள் வராது. இருப்பினும் மனக்குழப்பங்கள் இருக்க தான் செய்யும். அதற்கான தீர்வுகளை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இவருக்கு முதல்ல சூரியன், அடுத்ததாக சந்திரன், செவ்வாய் இப்படி திசை அமைப்புகள் இருந்திருக்கின்றன. இப்போ நடக்கல ராகு தான் போயிட்டு இருக்கு. குறிப்பிட்டபடி ராகு அப்படிங்கிற திசை, ராகு கேது தொடர்பான தசாபத்தி அமைப்புகள் தான் இவருக்கு நிச்சயமாக இது போன்ற விலங்கினங்கள் தொடர்பான ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. அதன் அடிப்படையில் இதற்கு ராகு சார்ந்த கேது புத்தி சென்று கொண்டிருக்கின்றது. இது சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதேபோல் அடுத்ததாக சுக்கிரன் புத்தியும் இருப்பதனால் அவர் 8ஆம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால அவர் 11ஆம் இடத்திலிருந்து வருவதனால
கவனம் தேவை இருக்குது சில காலம். ஆனால் பெரிய அளவில் இம்பாக்ட் இருக்காது. பெரிய பிரச்சனைகள் நவம்சத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள்லாம் தெரியுது, அதோட இம்பாக்ட் இதில் காட்டுது. இருப்பினும் உங்களுடைய ராசி கட்டம் வலுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் வந்துடாது. அடுத்ததாக சூரியன் இது போன்ற தசாபதி ராகு வந்து 2030 வரைக்கும் இருக்க ராகு தசா அமைப்புகள் இருக்கின்றது. அடுத்து குரு 3ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு. குரு தசா அமைப்பிலையும் சற்று இடமாற்றம், அரசு சார்ந்த அமைப்புகள் சிறப்பாக, அரசியல் சார்ந்த ஐடி ரிலேட்டட், பேங்கிங் ரிலேட்டட் இது வேணாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய வல்லமை கொண்டவர் தான். இது ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும். நவம்சத்தில் இருக்கக்கூடிய பாதகமான அம்சம் தான் உங்களுக்கு இது போன்ற தன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. மற்றபடி நீங்கள் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய அமோகமான ஜாதகம் தான். ராகு கேது சார்ந்து ஒரு சார்பு கிரக அமைப்பு இருக்குது. ஒரு சைடு சனி மட்டும் இருக்கிறதுனால இது போன்ற கடந்த கால நினைவுகள், சிந்தனைகள், மனக்குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். இதை எப்படி தீர்க்கிறது அப்படின்னா, பொதுவாக நம்மளுக்கு சிந்தனைங்கிறது என்னங்க? சிந்தனைங்கிறது நம்மளுடைய எண்ணம், தொடர்ச்சியான எண்ணங்கள் நம்மளுடைய ஆழ்மன பதிவாக மாறுகின்றன. அதனால நம்மளோட சிந்தனை வந்து நம்மளோட எண்ணங்கள் நம்ம மட்டும் ஒரு எண்ணத்தை உருவாக்குறது கிடையாது. நம்ம சார்ந்த அமைப்புகள் அனைத்துமே நம்மளுக்கு எண்ணத்தை பதிவிடுகின்றன. நம்ம டிவி பார்க்குறோம், ஒரு நியூஸ் கேட்குறோம், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து அறிவு தான் சிந்தனை, அறிவு தான் வந்து நம்மளோட எண்ணங்கள். பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அதை அனலைஸ் பண்ணி நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத இக்னோர் பண்ணிட்டு போகணும். அதுதான் வந்து எண்ணங்கள், அதுதான் சிந்தனை, மனக்குழப்பங்கள். அதை புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணணும். அதுக்கு நல்ல இசை புத்தகங்கள் படிக்கிறது, நல்ல விஷயங்களை, அதுக்கு தான் அந்த குறைந்த தன்மை இருக்கும். கண்ணை தப்பிக்கிறது, காதை வந்து காது இது போன்ற வேலை மூடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை தன்மை சொல்லுறது அதான். தேவையான விஷயங்களை பாருங்கள், தேவையான விஷயங்களை கேளுங்கள், தேவையான விஷயங்களை பேசுங்கள். தேவையற்ற விஷயங்களை நீங்கள் ஈடுபடும்போது அதிகமான குழப்பங்கள் வரத்தான் செய்யும். இந்த அனைத்திற்கும் கிரகங்களின் தொடர்பு உள்ளது. உங்களுடைய கடந்த கால அமைப்புகளும் இதற்கு தொடர்பு படுத்தி செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். இது சார்ந்து நன்றாக உங்களுடைய வாழ்வியல் தன்மையை மாற்றிக்கொள்ளும் பட்சத்தில், நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல வாழ்வியல் சூழலையும் ஏற்படுத்திக் கொள்ளும் பட்சத்தில், இயற்கையோடு தொடர்பு கொண்டு சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் தைரியத்தை முதல்ல விட்டு விடுங்கள். தைரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், நம்பிக்கையோடு செயல்படுங்கள், வைராகியத்தோடு இருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஆசைக்கட்டம் நல்ல ஒரு அமைப்பாக இருப்பதனால் நீங்கள் சாதிக்கக்கூடிய நிலைமை பெரிய ஜாதகர் தான். நீங்கள் வாழ்க்கையில் எல்லா இடமும் பெற்று சிறப்பாக வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் அமோகமாக உள்ளன. இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம். மீண்டும் இது போன்ற மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திருவீர். வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.